அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்தெந்த சொத்தை பத்திரம் செய்யக்கூடாது என்று பார்ப்போம். 1. வாக்கு கேள்வி சொத்து. 2. வில்லங்கமான சொத்து. 3. பதிவுத்துறையில் அரசு வழிகாட்டுதலுக்கு 0 உள்ள சொத்து. 4. பதிவுத்துறையில் கோர்ட் ஆர்டர் உள்ள சொத்து. 5. தடைகள் உள்ள சொத்து. 6. கீழ்காது உள்ள சொத்து. 7. இந்து சமய அறநிலைத்துறை சொத்து. 8. வக்ஃப் சொத்து. 9. பஞ்சமி சொத்து. 10. பூமிதான போர்டு சொத்து. 11. புறம்போக்கு சொத்து. 12. இயற்கை சொத்து. 13. நிலத்தீர்க்க துறை சொத்து. 14. சிவில் முதலீட்டாளர் பாதுகாப்பு. இதற்காக நாம என்ன பார்க்க போறோம்னா, கோர்ட்டின் கேஸ் நடக்கும் சொத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்பாவுக்கு பூர்வீகத்தை பார்க்கப்பட சொல்லி அவர் தன்னோட பையனோட 2010 வந்து பாகிஸ்தான் படிக்கிறாரு. ஆனா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து விட்டுறாரு, விட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. இந்த சொத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பாத்தீங்க இருக்கு அப்படின்னு ஃபைல் பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் சம்பந்தப்பட்டது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஈஸி போட்டு நம்ம பார்த்துக்கலாம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஆனா கோர்ட் சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா யாரு பண்ணாங்கிற நேம் மட்டும் தான் இருக்கிறவங்க, நம்பர் மட்டும் தான் இருக்கிறவங்க, மற்றபடி உள்ள இருக்கிற இருக்கு நம்ம பார்க்க முடியாது. அப்ப அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஈஸி போட்டு நேம் வந்து தேர்ட் பார்ட்டி ஈஸி போட்டு நம்ம பார்க்கலாம். அது சில நாட்கள் கொடுப்பாங்க, சில நாட்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ போல பண்ணிட்டு வருவோம். அவங்க அப்பாவுக்கு பயணிட்டு வந்து 2 பேரும் பாசி நம்ம பண்ணிட்டு வருவோம். ஆனால் அந்த பொண்ணு வீட் பண்ணி அவருக்கு வந்து ரிஜிஸ்டர் பதிவு பண்ணிருக்கலாம். 3 சொத்தம் பண்ணிட்டு பொது 3 சொத்தம் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து பார்த்து போகலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாரும் வாங்கிக்கலாம். இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம 2வது பார்க்க டாபிக் வில்லங்கமான சொத்து. 1980 வந்து ஒரு காலி இடத்துல ஒரு தெரியுமாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டிடுறாரு. 1990 அந்த ப்ராப்பர்ட்டியா மூலப்பக்கமே இல்லாம பேங்க் லோன் கட்டாம ஒரு தேர்ட் பார்ட்டி சேல் பண்ணுறாரு. அந்த தேர்ட் பார்ட்டி இன்னொரு சேல் பண்ணி இப்போ வந்து பார்த்தா ஒரு ஓனர் வந்து அந்த வீட்டுக்கு எழுதி வர்றாரு. பேங்க்ல இருந்து நீங்க வந்து 1980 லட்சம் வந்து கட்ட வேண்டியது இருந்து வாங்கி கடன் வாங்கிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட வட்டி சேர்த்து 20 லட்சம் வந்துருக்கு. நீங்க வந்து இமீடியட்டா இந்த பணத்தை நீங்க பேங்க் கட்டணும் அல்லது இந்த சொத்துனால நாங்க ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நோட்டீஸ் எடுக்கிறாங்க. இப்ப இத்தனை நாள் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 1980 ஒன்றும் கிடையாது, சும்மா சுத்தமாக பக்கம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா அந்த சொத்து நம்மளுக்கு வந்து இழந்துடும். 3வது என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பதிவுத்துறையில் அரசு வழிகாட்டுதலுக்கு 0 உள்ள சொத்து. இப்போ 2010 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் வாங்கியிருக்காங்க. இப்ப 2024 வந்து அந்த சொத்தை விற்க போறாரு. விற்க போறது பாத்தீங்கன்னா அரசு வழிகாட்டுதலுக்கு 0 வருது. அப்ப அந்த பக்கத்தை நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து பல காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பூமிதான மாவட்டத்திலிருந்து இந்த சொத்து வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு நோட்டீஸ் கூட அனுப்பிச்சிருக்கோம் பதிவுக்கிறது. அல்லது வக்ஃபோடு துறையினருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது நிலத்தீர்ப்பு துறையினருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது அவசரமான 0 சொல்லிருக்கலாம். இப்ப நம்ம இதை வந்து 0 நீக்கிறாங்க. 4வதாக பதிவுத்துறையில் பற்றி பார்ப்போம். நாம் முன்பு பாதிக்கப்பட்ட கோர்ட் மூலம் பர்மனன்ட் இன்ஸ்பெக்ஷன் டெம்பரரி இன்ஸ்பெக்ஷன் பெற்றிருக்கு. அதை கோர்ட்டிலும் பதிவுத்துறைக்கு அனுப்பியிருந்தால் அந்த சொத்தை 40 நாள் பதிவு செய்ய மாட்டார். 5வதாக தடங்கள் முழுவதும் சொத்து. உரிய ஆவணங்களுடன் சார் பதிவாளரிடம் தடங்களை ஏற்றுக்கொண்டு பத்திரத்தை மறுக்கொண்டுவார். முறையற்ற ஆவணத்தை கொண்டு தடங்கள் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ள. 6வதாக சொத்து. உதாரணமாக ஒருவர் 4 ஏக்கர் வைத்திருக்கிறார், அதை வனக்கழிவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அவர் வீட்டுக்கு அனுமதி செல்லும்போது இந்த இடத்தில் 60 அடிக்கு தலை வீட்டுக்காக சொல்லும்போது அந்த சாலையை நீங்கள் விட்டுவிட்டுத்தான்
மழைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுவார்கள். அப்பொழுது அந்த ரோடு கிராஸாக தான் தெரியும். அதே மாதிரி நம்ம கிராஸா ரோடு போட்டு 60 ரோடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு பார்த்தா அந்த இடம் லாஸ் அது நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி ரோடு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஈரோடு மைசூருக்கு ரயில்வே திட்டம் ஒன்று போடப்பட்டது. ஆனால் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த திட்டம் இன்னும் அமலில் உள்ளது. ஒரு கால் நாம் அந்த இடத்தை கிரையை பெற்றிருந்தால் இந்த திட்டம் அமைப்பு வரும்போது ரயில்வே டிராக்கு எப்படி கொள்வாங்க. மூணாவதாக எஸ்என்சிலிருந்து 50 அடியும் என்என்சிலிருந்து 100 அடியும் கட்டிடம் கட்ட அனுமதி கிடையாது. நாம் ஒரு கால் ஸ்கூல் வாங்கி அவங்க பில்டிங் கட்டி வரியெல்லாம் போட்டுட்டாங்க. நாம் இந்த மதம் கிரையை பண்ணி ஒரு காலத்தில் ஓட விரிவாக மாற்றோம். அந்த பில்டிங்கை எடுப்பதற்கு அரசு உதவி. ஆயிரம் சீட்டாக இருக்கிறதா என்பதை பார்ப்போம். 7 மற்றும் 8 பாயிண்டுகளாக இந்து சமய அறநிலையத்துறை சொத்து மற்றும் தற்போது சொத்தை பற்றி பார்ப்போம். இந்து சமய அறநிலையத்துறை 1959 ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 1957 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொத்து எப்படி வந்து அப்படின்னா, ஒண்ணு ரெக்கார்டு போயிருந்தா நோட்டு ரெக்கார்டு பிரகாரம் இருக்கும், அல்லது அனுபவத்தில் இருக்கும், அல்லது டாக்குமெண்ட் பிரகாரம் இருக்கும். டாக்குமெண்ட் பிரகாரம் இருக்கிறது அனுபவம் பிரகாரம் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா நோட்டுக்கு ரெக்கார்டு இருக்குன்னா அது தகவல் இல்லாம செப்பது மட்டும் இருக்கு. அதுவும் பழைய நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த பழைய நம்பர் 15 அதிகமாக போர்டு சொத்து கம்மியா இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய சதித்துறையில் ஏற்பாடு பதவித்துறைக்கு பாத்தீங்கன்னா போர்டுக்கு அனுப்புவாங்க. இந்த நாட்கள் நம்ம சபை நாங்கள் பாத்தீங்கன்னா அது போர்டு சொந்தமா போயிடும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 3 செட்டு தான் பாத்தீங்கன்னா போர்டு பார்க்கப்படுது. ஆனா 10 ஏக்கர் அந்த சபை பண்ணி தாழ்படுத்துற சொல்லுவாங்கன்னா 10 ஏக்கராவும் நெய்த்தி வைப்பாரு. ஏன் நாளைக்கு பிரச்சனை வந்தா எனக்கு தான் வருங்க. அதனால 10 ஏக்கரும் நெய்த்தி வைப்பாரு. அதே மாதிரி டவுன்ல பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அனுபவிச்சிருக்கிறது வாகன டிஎஸ் நம்பி அனுப்புவாங்க, கிராமம் கொடுத்துருவாங்க. அப்ப டவுன் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிராம சபையிலே டவுன் இருக்கு. வாட்டர் டிஎஸ் நாளைக்கு மாசத்துலேயே 5 கிராமத்துக்கும் வரலாம். 5 கிராமத்தையும் குறி வச்சு இதெல்லாம் கோயில் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கோயில் சொல்லவே இருக்காது, கோயில் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி போறதுக்கான காரணம்னா ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா சபையில இருக்காரு, செக்பதி இருக்காரு. ரெக்கார்டு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு 15 ஏக்கரா மட்டும் இருக்கு. அதனால வாங்கினாரு, வியாபாரம் வாங்கினாரு. 9வதாக அஞ்சலி பார்த்தோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல சென்னை மாகாணம் இப்ப இருக்கிற தென்னிந்தியா, திருவாரூர் சமஸ்தானம், மைசூர் சமஸ்தானம், ஹைதராபாத் சமஸ்தானம், பாண்டிச்சேரி உட்பட நீங்களாக மீதமுள்ள சென்னை மாகாணத்தில் பஞ்சமிதான் வறுமைக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சுமார் 8,00,000 வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கு ரெக்கார்டுக்குரிய உள்ள கரெக்டான செக்குமதியோ அல்லது சர்வேயோ கிடையாது. ஆயிரம் பஞ்சமீதான் என்பது ரெக்கார்டில் மட்டும் உள்ளது, அனுபவப்படி எங்கே உள்ளது என்று தெரியாமல் போய்விட்டது காலப்போக்கி. ஏன்னா இடம் வாங்கியவர்கள் வாங்கிவிட்டு வேறு இடத்துக்கு சென்று விட்டார், பத்திரிக்காம வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த பஞ்சமீதானை பெரும்பகுதி எஸ்சி கண்டிஷனை கொண்டு வருகிறார். எஸ்சி கண்டிஷன் போது எஸ்சி பதவியை வாங்கினால் ஒரு கிராமம் நிச்சயமாக வாங்கினால் அந்த சுற்றி மீண்டும் எஸ்சிக்கு பணம் வாங்கிவிடும். 10வதாக பூமிதான சொத்தை பற்றி பார்ப்போம். வினோபாஜி அவர்களால் நிலம் அதிகம் உள்ளவர்களிடமிருந்து நிலத்தை பெற்று நிலமற்ற ஏழைகளுக்கு நிலத்தை வழங்குவதுதான் பூமிதான போது திட்டமாகும். நிலத்தை பெற்று அவர்கள் நிலமற்ற ஏழைக்கு கொடுப்பார்கள். ஒரு கால் அவர்கள் ஓட்டவில்லை என்றால் அந்த நிலத்தை திரும்ப பெற்று மீண்டும் நிலமற்றவை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். இதுதான் பூமிதான போர்டின் நோக்கமாகும். வினோபாவர்கள் நிலத்தை பெறும்போது ஆவணம் எழுதி கொண்டார். ஆனால் சில நேரங்களில் பட்டா அவர்கள் பெயரிலேயே உள்ளது. பட்டா பத்திரம் எல்லாம் காலத்தில் அவர்கள் பெயர் ஆகிவிட்டதால் இப்பொழுது நாம் அந்த இடத்தை கிரையம் பெற்றுவிட்டோம் என்றால் பூமிதான போர் திடீரென்று முடித்துக் கொண்டு இந்த இடம்
எங்களுக்கு சொந்தம் என்று வந்தால் அந்த இடத்தை நாம் இழக்க வேண்டும். 11வதாக புறம்போக்கு சொத்து. அரசு பாத்திய பயன்பாட்டிற்கு தனிநபர் பாத்திய சொத்து இரண்டுக்கும் இடைப்பட்ட சொத்து இருந்தால் அது யாரும் வியாபாரத்தின் சொத்தை புறம்போக்கு சொத்தை இருக்காது. அது அவசியம் பாத்தியம். ஒருவர் தன்னுடைய சர்வேகளை கொண்டு அதிகரிக்க உள்ளது என்று புறம்போக்கு சொத்தையும் சேர்த்து ஒருவர் கிடைத்தால் முன்னாடி அது கண்டுபிடிக்கப்பட்டால் அதிகமாக கிடைக்கப்பட்ட புறம்போக்கு சொத்தை இறங்குகிறது. 12வதாக நீர்நிலை சொத்து. ஏரி, குளம், குட்டை, பொறிக்கால், ஆறு, வாய்க்கால் இவை நீர்நிலை சொத்து என்று அழைக்கப்படும். நீர்நிலை சொத்தை சில பேர் தம் சுயநலனுக்காக தன்னுடைய சர்வேகளோடு சேர்த்து விற்பனை செய்துள்ளார்கள். ஒரு கால் நீர்நிலை சொத்து என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த சொத்தை திரையுமாக இழக்க வேண்டும். 13வதாக நிலம் சீர்திருத்த துறை சொத்தை பற்றி பார்ப்போம். 1961 தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த சட்டம் கொண்டு அதாவது ஒருவர் 5 நபர்களுக்கு கொடுப்பதில் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா வைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தது. அதுபோக ஒவ்வொரு நபருக்கும் 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு சீக்கிரமாக 10 ஸ்டாண்டர்ட் ஏக்கரா வைத்துக் கொள்ளலாம். இது போக அதிகமாக உள்ள நிலத்தை அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஸ்டாண்டர்ட் ஏக்கரா என்பது சில ஊர்கள் விவசாய போட்டு சில ஊருக்கு மானாவாரியா இருக்கும். இப்போ மானாவாரி பூமி பாத்தீங்கன்னா இது ஒரு 10 சென்ட் அப்படின்னா அது ஒரு 40 சென்ட் கணக்கு வருவாங்க. அந்த பூமியோட வரியோட தன்மை பொழுது நம்ம ஸ்டேண்டர்ட் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் பாத்தீங்கன்னா நிலம் பாத்தீங்கன்னா இன்னொரு பேருக்கு மாத்தினாங்க. அல்லது கப்பலே பாத்தீங்கன்னா சில நிறைய ஓட்டைகள் இருக்கு. என்ன அப்படின்னா சக்கரை ஆயிரத்தி போட்டாலும் இடத்த இருக்க மாட்டா, கல்வித்துறை இருக்கிறதே இடத்த இருக்க மாட்டா, ஆனாதிவாசம் தான் நிலத்த இருக்க மாட்டா, பழத்தோட்டம் இருந்தா நிலத்த இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் கொடுத்தாங்க. அப்ப அந்த கண்டிஷன் பார்த்தாடி ஆறாவது எது வந்தாங்க சக்கரையாவை எஜுகேஷன் ஸ்கூலு அப்படின்னு ஆறாவது கட்ட வச்சுட்டாங்க. சின்ன என்ன பண்ணாங்க பாட்டி கட்டளைக்கு பேர் எடுத்துச்சு சொல்லி எடுத்து வச்சாங்க. ஒரு 30 ஏக்கரா இருக்கிற பெற்று 5 ஏக்கரா பாத்தீங்கன்னா நிலத்துறை பெற்று அந்த அக்கௌண்ட் இருக்குது. ஆனா நடைமுறை பற்றியெல்லாம் 10 இருக்கு. அந்த சொத்தை விட்டுறாங்க. ஒரு காலத்துல நிலத்திற்கு அந்த ரெக்கார்ட் இருக்கிறது இந்த சொத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து நீங்க தவறுதா கேள்வி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொத்தை நம்ம இலக்கில இருக்கும் அல்லது வீரகாலி பண்ணிட்டு போயிடுவோம். உதவிக்காரர்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று வாங்கி சேக்குமர வளர்ச்சிகளுக்கு கொடுங்க ஈவுக்கொழிகளுக்கு அதன் வருமானத்திற்கு அதிக பணம் நடத்தி பணத்தை பெற்று சொத்துக்களை வாங்கி பின்பு அவர் விவாதாகிவிட்டால் இந்த சொத்தை அரசு எடுத்துக்கொண்டு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விளக்கத்தை சம்பந்தப்பட்ட சாக்கதிகாரிகளுக்கு அனுப்புவார். சில நேரங்களே அனுப்பாக இருப்பார்கள். ஒரு கால் அப்படி அனுப்பாமல் அந்த சொத்தை நாம் கிரையை பெற்றுக் கொண்டால் அந்த சொத்தை நாம் இழக்க வேண்டும். ஏற்கனவே 14 பாயிண்ட்களில் இந்த சொத்தை நாம் கிரையை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறுதலாக கிரையை பெற்றிருந்தால் பின்னாலே நமக்கு சட்ட சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதை பற்றி விரிவாக பின்னாலே காண்போம். நன்றி.